இப்போ நீங்கள் விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சுழி தொகுதியில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்கு, 15க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் இருக்கு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 50% பாதிக்கு பாதி இல்லீகலா தான் ஓடுது. இந்த விசில் புரட்சி அரசு ஜெயிச்சு வந்து ஒரு 2 மாசத்துலேயே அமைச்சர் திரு டி கே பிரபு அவர்கள், காரைக்குடியை சேர்ந்த, அவர் தான் மைன்ஸ் அமைச்சராக போட்டாங்க. அவர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போறாரு. ஆர்ஆர் கிரஷர், விநாயகா ப்ளூ மெட்டல், ஜெயவலாசன், பல்வேறு குவாரிகள் இருக்கு. ஆய்வு செஞ்சுட்டு நிறைய அபராதம்லாம் போட்டாரு. ஆனா இந்த குவாரி கிரஷர்களை கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க. நான் இந்த விசில் புரட்சி அரசு கிட்ட ஒண்ணுதான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குவாரிகளை தனியார்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுங்க, நீங்க நடத்துங்க, அரசாங்கம் நடத்துங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த அமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், தங்கந்தனஸ். அவர் வந்து இந்த அரசு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் கூட என்ன வேணா செய்வார். அவங்க ஆட்கள் 100 பேரை விட்டு என்ன பண்ணுவாரு, தொழில் நசிவடையுது அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அழகர்சாமி குவாரின்னு ஒரு குவாரி ஹைகோர்ட் மூலமா க்ளோஸ் பண்ணும். அதிக வெடி வச்சு பாறையெல்லாம் வந்து விவசாய இடத்துல விழுதுன்னு சொல்லி இவங்க உண்மையாவே என்னென்ன சர்வே நம்பர்ஸ் அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு நாங்கள் ஆர்டிஐல போட்டு எடுத்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த குவாரியை க்ளோஸ் பண்றோம். 38 லட்ச ரூபா அபராதம் போடுறாங்க. தமிழகத்துல இப்போ கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல் வந்து வெளியே வந்துச்சு. அதாவது வேலூர்ல இருந்து ஆந்திராவுக்கு வந்து கனிம கலவைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும், அந்த பக்கம் கன்னியாகுமரியில இருந்து கேரளாவுக்கு வந்து மலைகள்லாம் வெட்டி கொண்டு போவதாகவும் தகவல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புதிய ஆட்சியில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? கனிமவளங்கள்லாம் பாதுகாக்கப்படுகிறதா சார்? அதாவது சார், நீங்க இப்ப சொன்னதே வேலூர் கன்னியாகுமரி 2 மாவட்டம் தான் சொன்னீங்க. ஆக்சுவலா தமிழகத்துல வந்து கடந்த 5 வருஷத்துல 38 மாவட்டத்திலையும் கனிம வளங்கள் வேட்டையாடப்பட்டுச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க மலை வெட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய பாறை இருக்கு இல்லையா, அதை வெட்டி எடுக்கிற தொழில் பெரிய தொழில். அதெல்லாம் பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் 100க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்கு. விருதுநகர், அது போக வந்து வேலூர், திண்டுக்கல், கரூர்ல கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பழனியாண்டி எம்எல்ஏ கூட ஒரு பத்திரிகையாளர் ஆய்வு செய்ய போனாச்சுல, அவர் அந்த குவாரி இல்லீகல் 41 கோடி அபராதம் போட்டாங்க சார், இன்னைக்கு வரையும் வசூல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் 100க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்கு. அதுல 80% திமுகவினர் நடத்துறதுதான். அவங்க எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா தான் வெட்டினாங்க. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 4 லட்சம் கனமீட்டர் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல வெட்டுவாங்க, 5 லட்சம் 6 லட்சம் வெட்டுவாங்க. பட் மைன்ஸ், ரெவன்யூ 2 டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபைனை மட்டும் கலெக்ட் பண்ணி சினரேஜ் அமௌண்ட் சொல்லுவாங்க, அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எஃப்ஐஆர் போடுறது இல்லை, அவங்கள கைது செய்யறது இல்லை, அபராதம் கூட வசூலிக்கிறது இல்லை, அபராதத்தை கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அறப்பொரி இயக்கம் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, ஒரு குவாரி திருநெல்வேலியில விபத்தாகி ஒரு 7 பேர் இறந்தாங்க. அங்க வந்து டெப்டி கலெக்டர் விஷ்ணுன்ஸ் இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர் ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட 200 கோடி ஃபைன் போடுறாரு பல்வேறு குவாரிகளுக்கு. அந்த 200 கோடி போட்டு தப்புன்னு சென்னையில் இருக்கக்கூடிய மைன்ஸ் டைரக்டர் ஜெயகாந்தன் ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, அந்த போட்ட ஃபைனை ரிவர்ஸ் பண்றாரு. அப்படியே என்ன அர்த்தம், ஃபைனை கம்மி பண்றாரு. பண்ணிட்டு ரொம்ப சொற்ப அபராதம், அதே நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலான்றாரு. இப்போ எப்படி பாருங்க, அரசு அதிகாரிகள், இந்த குவாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளே திமுகவினரோட சேர்ந்துக்கிட்டு இப்பயும் தொடருது. இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப எங்க விருதுநகர் மாவட்டத்துல கண்டினியூ இந்த பழைய பீரியட்ல நடந்ததை சொல்லிட்டு நான் அதை சொல்றேன். அப்போ ஜெயகாந்தன் ஐஏஎஸ் வந்து கம்மி பண்றாரு, கம்மி பண்ணி ஃபைனை நீங்க வந்து இஎம்ஐ கட்டலாம் அப்படின்னு ஒரு விதிலாம் போடுறாரு. ஸோ இந்த கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகளே மாஃபியா, குவாரி மாஃபியாவோட கூட்டில் தான் இருக்காங்க. அதெல்லாம் கூட அறப்பொரியை எடுத்து கோர்ட்லாம் கூட வழக்கு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஃபைன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இதை ரிவர்ஸ் பண்ணணும். பிளஸ் அந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் நடவடிக்கை இருக்குன்னா நிறைய பொதுநல ஆர்வலாம் கூட வழக்கு போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டம், இப்போ நீங்க விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சுழி தொகுதியில கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்கு, 15க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் இருக்கு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 50% பாதிக்கு பாதி இல்லீகலா தான் ஓடுது. கடந்த இந்த விசில் புரட்சி அரசு ஜெயிச்சு வந்து ஒரு 2 மாசத்துலேயே அமைச்சர் திரு டி கே பிரபு அவர்கள், காரைக்குடியை சேர்ந்த, அவர் தான் மைன்ஸ் அமைச்சராக போட்டாங்க. அவர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போறாரு. ஆர்ஆர் கிரஷர், விநாயகா ப்ளூ மெட்டல், ஜெயவலாசன், பல்வேறு குவாரிகள் இருக்கு. ஆய்வு செஞ்சுட்டு நிறைய அபராதம்லாம் போட்டாரு. ஆனா எவ்வளவு அபராதம் போட்டிருக்காங்க, எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவு, எந்த ஆண்டு வரையும் அனுமதிக்கப்பட்டிருக்கு, எந்த விவரம் தெரியல. எந்த குவாரி கிரஷருக்குமே அறிவிப்பு பலகை கிடையாது. நீங்க ஒரு குவாரிக்கு அடிப்படை என்ன, ஒரு அமைச்சருக்கே தெரியல, அதிகாரிகளுமே அதை கண்டுக்கிறது இல்லை. அப்போ முழுக்க இல்லீகல் தான். ஒரு குவாரிக்கு ஃபர்ஸ்ட் அறிவிப்பு பலகை வைக்கணும், மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். மைன்ஸ் சட்டமே அதாங்க சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்னு இருக்கு. அந்த ஆக்ட்ல வந்து டிஸ்பிளே போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அடிப்படையே கடந்த 20 ஆண்டுகளா கடைபிடிக்கப்படல. இப்போ ஒரு குவாரி இருக்குன்னா குவாரி உரிமையாளர் பெயர், சர்வே எண், எந்த சர்வே எண்ணில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு, அதுக்கப்புறம் ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அதாவது எந்த அதிகாரியிடம் தொடர்பு கொள்ள வேண்டும், முறைகேடு என்றால், விதிமீறல் என்றால் மைன்ஸ் ஏடியா இருக்கலாம், இல்ல தாசில்தார், அவங்க போன் நம்பர், இதெல்லாம் போட்டு ஒரு அறிவிப்பு பலகை வைக்கிறேன். எந்த குவாரியிலும் அறிவிப்பு பலகை வைக்கல.
திரு அமைச்சர் பிரபு அவர்களும் அதை பத்தி கேட்கவும் இல்லை, அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இது சம்பந்தமா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில எங்க அமைப்பு சார்பாக நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு வரையும் அந்த வழக்குக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், ஆர்டிஓவா இருக்கட்டும், அருப்புக்கோட்டை யாருமே இதுக்கு வந்து கவுண்டர் போடவே இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த அதிகாரிகள் எல்லாமே திமுகவுக்கு ஃபேவரான அதிகாரிகள், இவங்களை பூரா மாத்தணும். இப்போ ஒரு புது கிரஷர் சுப்ராம் கிரஷர்னு சொல்லி மஞ்சுளா அக்ரிகேட்ஸ் விவசாயிகளுக்கு 100 விவசாயிகள் இருக்கு, அங்க நடுவில் கொண்டு வராங்க. நாங்க வந்து தோட்டக்கலை துறை சார்பா யார் யார் விவசாயம் பண்ணா லிஸ்ட் கொடுத்தோம். இது போக வீடு இருக்கக்கூடாது, கிரஷர் வந்தா அந்த வீடு யார் யார் வரி கட்டுறா லே அவுட் போட்டதெல்லாம் எடுத்து கொடுத்தோம். பிடிஓக்கு தாசில்தாருக்கு தொடர்ந்து 3 மாசம் அலையிறோம். இதுவரையும் வருவாய்த்துறையில அந்த அனுமதி ரத்து பண்ணல, பிடிஓ மட்டும் ரத்து பண்ணியிருக்காரு. நாங்க சொல்றோம் சார், இது நீங்க ரத்து பண்ணலன்னா பெரிய லெவலில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு பிடிஓ ரத்து பண்றாரு. ரெவன்யூல என்ன பண்றாங்கன்னா தாசில்தார் சொல்ற எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, நான் கோட்டாட்சியருக்கு அனுப்புறேன், இப்படி ஒவ்வொருத்தரா தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இந்த அஃபீஷியல்ஸ் எல்லாமே இன்னும் வந்து குவாரி முதலாளி கொலைடா தான் இருக்காங்க. கொலைடுனா எல்லாமே அவங்க ஒருங்கிணைஞ்சு தான் செய்யறாங்க. பெரிய லெவல் பிரச்சனையான நடவடிக்கை எடுத்துக்கலாம், அது வரையும் தள்ளி போடுவோம் சொல்லி. ஏன்னா இவங்க வந்து இந்த அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, இவங்களுக்கு பணம் வேணும். ஸோ குவாரி திமுக வந்து எப்பயும் பணம் கொடுத்து தான் ஜெயிக்கும், கூட்டணி இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு பணம் வேணும்னா இந்த இல்லீகல் குவாரிக்காரர் தான் காசு தருவான். ஸோ அதனால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காத அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் KKS சார் இன்னும் அந்த அதிகாரிகளுக்கு கட்டளையிடுறாங்களா, அவங்க பேச்சை கேட்டு இவங்க அதிகாரிகள் நடக்கிறாங்களான்னு பார்ப்போம். பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்கன்னா, கிரஷர் வந்து ஒரு தொழில், நீங்க தொழிலை முடக்கக்கூடாது அப்படின்றாரு. நாங்க சொன்னோம் விவசாயம் தொழில் இல்லையா, ஏற்கனவே விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்கான், நீங்க அந்த விவசாயம் பண்றவனுக்கு இடையில கொண்டு வரீங்க. கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் சொல்றாரு வீடு மட்டும் தான் பக்கத்துல இருக்க, விவசாயம் பண்ணல லேண்ட் இருக்கலாம், தூசினால விவசாயம் பாதிப்படையாதான் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை தர்றாரு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி. ஸோ இப்படித்தான் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஒரு கிரஷர் ஸ்டார்ட் பண்ணா ஏதாவது பணங்கன்னு வருமானு தெரியல, இன்சென்டிவ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான், மாசை வெளியேற்றும் நச்சு ஆலைகள் ஆணையம்னு எதுவும் கிடையாது. இவங்க அதே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் விவசாயம் இருக்கிற லேண்ட்ல ஃபர்ஸ்ட் வரவே கூடாது, புஞ்சை லேண்ட் இருக்கு அங்க வரக்கூடாது. இடம் வாங்கிட்டாங்கிறக்காண்டி அவனுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுத்தீங்கன்னா விவசாயம் எப்படி நடக்கும்? நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லா லேண்டும் மாடா போச்சு, எப்படி அந்த இடத்துல ஒரு கிரஷர் வந்த இடத்த நீங்க மாற்றி அமைக்கிறதே கஷ்டம். பூராமே என்ன சொல்றது, தூசியுமா அந்த இடம் ஃபுல்லாவே பாலடைஞ்சிடும். நீங்க அதை எடுத்து உழுதுலாம் சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கிரஷர் குவாரியை நிறுவுறதுக்கு அரசு இயந்திரம் 3 துறைகள், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மைன்ஸ், ரெவன்யூ, இது 3 பேர் சேர்ந்து தான் பண்றாங்க. இந்த 3 துறையில இருக்கிற உச்ச அதிகாரிகள் எல்லாமே அரசியல்வாதிகளுடைய கைக்கூலியா தான் இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனீங்கன்னா ஏடி மைன்ஸ், ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஏடி மைன்ஸ், ஆர்டிஓ, தாசில்தார், இவங்க டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட சொல்லியிருக்கு. எங்கெல்லாம் கனிமவள கொள்ளை நடக்குதோ அந்த மாவட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு பறக்கும் படை மாதிரி எக்ஸ்க்ளூசிவா, இப்போ எப்படி தனி வட்டாட்சியர்னு சொல்றாங்க ஒரு நில ஆர்ஜிதம் பண்ணும்போது, அதனால தனி டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் இயங்குறதே இல்லை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல தூங்குறாங்க, எந்த கனிமவள கொள்ளை நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ எங்க மாதிரி ஆட்கள் நாங்க வந்து இங்க இல்லீகலா கல் வெட்டுறான்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அன்னைக்கு ஒரு 2 நாள் நிறுத்தி வைப்பான், திருப்பி 3ஆவது நாள் உடைப்பான். ஏன்னா ஒண்ணு தங்கம் தென்னரசு அவரோட பிஏட்ட இருந்து போன் போகும், இல்லை யார்ட்டையா இருந்து போகும், எல்லாமே இவங்க தவறானது தாங்க. தாவே காட்சியில சொல்லியிருந்தாங்க தவறே நடக்காது, ஒழுதே நடக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அமைச்சர் வரட்டுங்க, நான் தான் சொல்றேன், அடிப்படையே இல்லையே. நீங்க ஒரு அறிவிப்பு பலகை அந்த குவாரியை வைக்க சொல்லிருங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போர்டு இருக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் அவன் என்ன தொழில் பண்றான் அந்த போர்டு வைக்க சொல்லுங்க. நான் தரேன், ஹைகோர்ட் நான் ஃபைல் பண்ண கேஸை தரேன், அந்த கேஸை கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட். தாவேக அரசு, உங்க வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் ஒத்துழைப்பாங்களான்னு பார்ப்போம். அரசு வழக்கறிஞர் வேலை என்னங்க, ஒரு தப்பு நடக்குதுன்னா பாதிக்கப்பட்டவனுக்காக பேசணும். இந்த அரசு வழக்கறிஞர் எல்லாமே குவாரிக்கு ஆதரவா போயிடுறான். அப்ப தாவேக அரசு வழக்கறிஞர்கள் எப்படி இந்த வழக்கையை நீங்க கொண்டு வர மாட்டீங்க? அப்ப அவங்களும் இதே மாதிரி திராவிட மாடல் மாதிரியே தான் வர்றாங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ புதிய அரசு வந்திருக்குல்ல, நான் என்ன சொல்றேன், இப்ப கல்லு இந்த டயத்துல எவ்வளவு பேருக்கு ஃபைன் பண்ணீங்க, என்ன கலெக்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு சட்டத்துக்கு புறமா வெட்டியிருக்கான்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இப்ப நீங்க மின்சார வாரியத்துக்கு கொடுத்தீங்க, முதலமைச்சர் விஜய் வந்து முதலாளி என்ன சொன்னார் பதவி இருக்கும்போது, நான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தரேன், எவ்வளவு கடன் இருக்கு, என்னென்ன தவறு நடந்திருக்கு, ஏன்னா எது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் எல்லாமே பார்க்கணும்னு சொன்னார். நான் என்ன சொல்றேன், மின்சார வாரியத்துக்கு கொடுத்தீங்கல்ல, வேற என்னென்ன துறை கொடுத்தீங்க, எல்லாம் பஸ், நீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்தீங்க, எல்லாம் நிதித்துறை கொடுத்தீங்க, கனிமவளத்துறை கொடுங்க. நான் இந்த பேட்டி வாயில அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அமைச்சர் திரு TK பிரபு அவர்கள் மட்டும் இதுல தனியா செயல்பட்டா கஷ்டம். கிரஷர் வரலாம், கிரஷர் சுற்றுச்சூழல் துறை, அதுல ராஜீவன் இருக்கார் திருவானக, அவரோட நீங்க ஒன்றிணைஞ்சு இந்த கிரஷர் குவாரிகளால் அரசுக்கு எவ்வளவு இழப்பு, எவ்வளவு சட்டவிரோதமா என்ன நடக்குது, டோட்டலா 38 மாவட்டம் ஆய்வு செஞ்சு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, பாத்துருவோம். அது விருதுநகர் மாவட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க விட மாட்டாங்க. நான் சவால் விடுறேன், முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு KKS கோர்ட்டுக்கு போய் அவங்க குவாரிக்காரங்க சங்கத்தை வச்சு ஸ்டே வாங்குவாங்க. ஏன்னா அங்க பல்லாயிரக்கணக்கான கோடிகள் அரசுக்கு வர வேண்டிய பணம் திமுக கட்சிக்காரங்க பாக்கெட்டுக்கு போயிடுச்சு.
நிறைய திருச்சிலி ஒன்றிய செயலாளர் இருக்காரு, அருப்புக்கோட்டை நகர செயலாளர், இவங்க எல்லாமே கிரஷர் குவாரி நடத்துறவங்க தான். நரிக்குடி வரையும் போகுது சிவகங்கை மாவட்டம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நேரத்தில் 20 வருஷமா நடக்குது. ஒரு ரைடு ஒண்ணு கிடையாது. ஒரு கண்டிப்பா கூடுதல் கவனம் செலுத்தணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குவாரி இதுக்கெல்லாம் ரெகுலர் தாசில்தார், ரெகுலர் மைன்ஸ் மட்டும் நீங்க ஒரு மாவட்டத்துக்கு அவங்களால கண்காணிக்க முடியாது. தனித்துறை போடணும். நீங்க மைன்ஸுக்குன்னே தனியா துறை போட்டு, தனி வட்டாட்சியர் போட்டு, எத்தனை லாரி வருது, எத்தனை லாரி போகுது, எவ்வளவு வெட்டுறான், தினசரி கண்காணிச்சு அன்னன்னைக்கு கெட்டக்கூடிய பணத்தை கஜானால, அரசு கஜானால சேர்க்கணும். நீங்க இப்ப கவர்மெண்ட் ஃபண்ட் இல்ல, நீங்க முறையா அந்த 38 மாவட்டத்துல கனிமத்தை கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க. என்ன சொல்றேன், தனியாட்ட கொடுத்தாங்கன்னா திருட்டுத்தனம் பண்றான். இப்ப டாஸ்மாக் நடத்துறீங்க, ஒரு சாராய கம்பெனி நடத்த முடியும் போது அதுலயே நிறைய லீக்கேஜ் இருந்துச்சுன்னாரு. கடந்த முறை என்ன சொன்னார் பிடிஆர் பழனிவேல்ராஜன், கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் தனியாருக்கு போச்சுன்னார்ல. நிறைய பேர் அடிச்சிட்டாங்க. இடி வழக்கு கூட நிலுவையில் இருக்கு, நம்ம அந்த வழக்குள்ள போக வேண்டாம். இப்போ இதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த குவாரி கிரஷர்களை கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க. நான் இந்த விசில் புரட்சி அரசு கிட்ட ஒண்ணுதான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குவாரிகளை தனியார்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எடுங்க, நீங்க நடத்துங்க, அரசாங்கம் நடத்துங்க. அப்பதான் அந்த வருமானம் முறையா கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரும். மேலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த அருப்புக்கோட்டை திருச்சி தொகுதியை கூடுதலாக கண்காணிங்க, நல்ல அதிகாரிகளை போடுங்க, கோட்டாட்சியரை மாத்துங்க, அருப்புக்கோட்டை கோட்டாட்சியரை, விருதுநகர் மாவட்ட கலெக்டரை மாத்துங்க, மைன்ஸ் நல்ல அதிகாரியை போடுங்க. ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் நடக்குது. புது கிரஷர்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. இப்போ கூட ஒரு அந்த மஞ்சுளா அக்ரிகேட்ஸ், சுப்ராம் கிரஷர் இன்னை வரை அனுமதி ரத்து பண்ணாம இருக்காங்க. எப்படி பிரிகேடு பள்ளிக்கரன்ல அனுமதி வந்து சுற்றுச்சூழல் ரத்து பண்ணிருச்சு, இன்னும் சிஎம்டிஏ ரத்து பண்ணல. இப்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டெக்னிக்கலா 2-3 துறை இருக்கும், ஒரு துறை மட்டும் ரத்து பண்ற மாதிரி பண்ணிட்டு மீதி 2 துறை அப்படியே இருக்கும், தடையில்லா சான்று அப்படியே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கொஞ்ச நாள் திருப்பி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே மாஃபியா. இவனுக்கு தெரியும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டை எப்படி பயன்படுத்தணும். நான் என்ன சொல்றேன், ஒரு கிரஷர் ஆரம்பிக்கிற 3 துறை தரையில 3 பேரும் ஒன்னா ரத்து பண்ணு. உனக்கு இப்ப தெரியும், நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம், உன்ட்டு ஆட்சி பண்ண கொடுத்துருக்கோம், இவ்வளவு விவசாய பூமி இருக்கு, இவ்வளவு வீடு பண்ணை வீடுகள் உள்ள இருக்கு, மக்கள் உள்ள தங்குற ஆடு மாடு இருக்கு, இந்த கிரஷர் வந்தா பாதிக்கும், நீர்நிலை பக்கத்துல இருக்கு, ஓடை இருக்கு, லாரி வர முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கும். இதை நீ ஒத்துக்கிட்டே இல்ல, ஏன் இழுத்தடிக்கிற? அப்போ உனக்கு முன்னாள் திமுக மந்திரிகள் ப்ரெஷர் பண்றாங்களா சொல்லு. நான் ஓப்பனாவே சொல்றேன், அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர், விருதுநகர் மாவட்ட கலெக்டர் இன்னும் ஒரு வாரத்தை நடவடிக்கை எடுக்கலன்னா நிச்சயமா மக்கள் போராட்டம் வெடிக்கும். நீதிமன்றம் மூலமாவே நாங்க போராட்டம் வாங்குறதுக்கு அனுமதி வாங்குவோம். தயவு செஞ்சு இந்த புதிய அரசு கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக பெரிய சதி நடக்குது. அது முக்கியமா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த திமுகவினர் வந்து உங்களோட லோக்கல் தேர்தலில் ஜெயிக்க விட மாட்டாங்க. நீங்க ஜெயிக்கணும்னா அங்க இருக்க கட்சிக்காரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. விருதுநகர் அந்த இருக்கிற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருமே ஒன்னும் பயப்படுறாங்களா, இல்ல இந்த அரசுக்கு எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒதுங்குறாங்களான்னு தெரியல. என்ன சொல்றாங்க, தலைமையில இருந்து எங்களை வந்து உங்க போராட்டங்களுக்கோ எதுக்குமே முன்னின்று ஆதரவு தரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்றாங்க. அப்ப எப்படி பொது வாழ்க்கைக்கு வந்து நீ எப்படி இப்படி ஒதுங்குற, எனக்கு புரியல. சோ இவங்களுடைய செயல்பாடே ஒரு வித்தியாசமா இருக்கு. நாங்க ஜெயிப்போம், உட்காருவோம், மக்கள் போராட்டத்துக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னா அப்ப எப்படி? மக்களே போய் அதிகாரிகிட்ட கேட்டா அதிகாரி தான் வேலை செய்ய மாட்டானே, பழைய திராவிட மாடல் மாதிரியே தானே இப்பயும் இருக்கான். அப்ப நீ தானே கேட்கணும், நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ, நீ எம்எல்ஏவா இல்ல, அங்க இருக்கிற ஒன்றியம் நகரம் நீ வந்து நின்னாலும் அடுத்து மக்கள் உனக்கு ஓட்டு போடுவான். ஸோ இந்த தமிழக வெற்றி கழக இளைஞர்களும் சொல்றேன், கொஞ்சம் நியாயத்தின் பக்கம் வாங்க, எங்க நம்ம ஆளை கூப்பிட்டு கேளுங்க என்ன நடக்குதுன்னு. நாங்க வைக்கிற கோரிக்கைகளை நீங்க தயவு செஞ்சு அரசு அதிகாரிக்கு அழுத்தம் கொடுங்க. உங்களால முன்னாடி வர முடியலன்னா அரசு அதிகாரிகிட்ட பேசுங்க, இந்த மாதிரி தப்பு நடக்குது, எப்படி அந்த கிரஷருக்கு அனுமதி கொடுத்த, இந்த குவாரிலாம் சட்டத்துக்கு புறம்பா இயங்குது, இந்த லாரிலாம் கம்மா வழியா போறான். நான் என்ன சொல்றேன், கனிம வள லாரிகள் போகணும்னா தனியா இடம் வாங்கி நீ போ, ரோடு போட்டு போ. மக்களுடைய ஊரக வளர்ச்சித்துறை நிதி பணத்தை எடுத்து கம்மாயில போடுறான் ரோடு. இது எல்லாமே அங்க இருக்க லோக்கல் பிரசிடென்ட்ல இருந்து எல்லாமே டீமா தான் செஞ்சிருக்காங்க. ஸோ கடந்த முறை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வருங்காலமாவது தயவு செஞ்சு நீ நேர்மையா இந்த அரசு நடக்குன்னு நம்புறோம். புதிய அரசு வந்திருக்கு, பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரத்துல கூட சொல்லியிருந்தாரு, இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அந்த சுரங்கம், அணுக்கள் கனிம சுரங்கம் திறக்கிறதுக்கான தொடரலாம் அப்படின்ற அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? இல்ல என்னன்னா, ஏற்கனவே வந்து அவங்க வெட்டி எடுத்து தற்காலிக தடை அந்த கலெக்டர் போட்டிருந்தாங்க. எஸ்பியும் கனரக வாகனங்கள் போகக்கூடாது, நிறைய விபத்து ஏற்படுது. பட் என்னன்னா, என்ன பொறுத்தவரை என்னன்னா, ஒரே நாள் ஒரு 3 மாதம் 6 மாதத்துல இதை நீங்க நிறுத்திட முடியாது. ஏன்னா 20 ஆண்டுகள் அவன் வந்து பண்ணிட்டான். இவன் குவாரி உரிமையாளர் சங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் நாங்க வந்து இதை பண்ணி ஆகணும், இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் இருக்கு, இத்தனை வருஷத்துக்கு இருக்கு, அப்போ எங்களுக்கு அனுமதி கொடுங்க, சட்டத்துக்கு உட்பட்டு பண்றோமா. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுவோம், இவங்க ஏதாவது சட்ட விதி மீறல் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, அந்த குவாரியை க்ளோஸ் பண்ணலாம், அது வரை அனுமதி கொடுங்கம்பாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. இது வந்து எப்படின்னா, இவங்க வந்து சட்டத்தில் உள்ள அனைத்து நுணுக்கங்களும் தெரியும். சட்டத்துக்கு புறம்பா சம்பாதித்த பணத்தை வச்சு இவங்க நீதிமன்றத்தை எப்படி வேணா வளைச்சுக்குவாங்க, இவங்களுக்கு சாதகமா வளைப்பாங்க. அப்போ அரசு இயந்திரம் என்ன பண்ணணும்னா, இவங்க இது மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க, அரசு அதை எடுத்துடணும் குவாரியை. என்ன சொல்றேன், ஒரு மாவட்டத்துக்கும் எத்தனை குவாரி இருக்கோ அது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி போட்டு அரசு கவர்மெண்ட் எடுத்து தினசரி எத்தனை லோடு வெட்டலாம்,
இந்த பணத்தை பூரா அன்னன்னைக்கு கவர்மெண்ட் கஜானால வர்ற மாதிரி. இன்னைக்கு தான் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தானே வரணும். எல்லாம் இந்த கியூஆர் கோடு வச்சு அந்த குவாரி வாசல்லையே அதிகாரிகளை நியமிச்சு லாரி வருதுல அங்கேயே ஸ்கேன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ என்ன உடனே பணத்தை கட்டு. ப்ராப்பராக கவர்மெண்ட் ஷுட் டேக் ஓவர் ஆல் தி குவாரிஸ் அண்ட் கிரஷர். அன்லஸ் இதை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் குவாரியை சரி பண்ணவே முடியாது. எப்படி இருந்தாலும் திருட்டுத்தனம் பண்ணுவான். நீங்கள் தமிழக வெற்றிக்கழக அரசு வந்தாலும் நீங்கள் லோக்கலில் சின்ன ஊராட்சி போய் பார்க்க முடியாதுல்ல. ஒரு தாலுக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள், அங்கே இருக்க தாவேக்கால இருக்கவங்க, இல்லை சமூக நல ஆர்வலர்கள் தான் அதை எடுத்து சொல்லணும். ஸோ அப்படின்னு இருக்கப்போ இவங்க இந்த புதிய அரசு வந்து இந்த 2 மாசத்துல ஒன்றும் பெருசாக செய்யலை. இனிமேல் செய்வாங்க நம்புகிறோம், பார்க்கலாம். நீங்கள் முக்கியமாக இந்த அவங்க ஜெயிக்காத இடங்கள் இருக்கு பாருங்க. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் இந்த அமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், தங்கந்தனஸ். அவர் வந்து இந்த அரசு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் கூட என்ன வேணா செய்வார். அவங்க ஆட்கள் 100 பேரை விட்டு என்ன பண்ணுவார், தொழில் நசிவடையுது அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. குவாரி வேணும். இப்போ எங்களை மாதிரி விவசாயிகள், நாங்களாம் விவசாய சார்ந்த குடும்பம், நாங்கள் குவாரி வரக்கூடாதுமோ. அப்போ அந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு பிரச்சனை ஏற்பட்டு கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒரு பிரச்சனை கூட உருவாக்குவாங்க. அதனால காவல்துறையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வருவாய்த்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாமே இணைஞ்சு ஒரு கமிட்டி போடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் உயிரோட்டம் கொடுங்க. ஏற்கனவே இருக்கு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு. எல்லா துறையும் ஒருங்கிணைச்ச டிபார்ட்மெண்ட், தனி அபிஷியல்ஸ், அவங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. இந்த குவாரி கரெக்டாக நடக்குதா, கிரஷர் கரெக்டாக நடக்குது. ஸோ அதை இந்த தமிழக வெற்றிக்கழக அரசு கொஞ்சம் செயல்படுத்தணும். ஸோ இவங்க வந்து இன்னும் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா மெஜாரிட்டி வேணும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஒழிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரல. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வேலை பார்த்த கலெக்டர்லாம் மாற்றுங்க. தயவு செஞ்சு இந்த விருதுநகர் கலெக்டரை மாற்றுங்க. இவர் வந்து ஒரு 5 மணி நேரம் நாங்கள் உட்காந்துருக்கோம் கடந்த முறை பார்க்குறதுக்கு, உள்ள கூப்பிட்டு 2 நிமிஷம் மனுவை கூட சரி படிக்காம சரி பார்த்துக்கிறேன் அப்படின்றார். என்ன பார்ப்பீங்க, எங்களை பேச விடுங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள போனோம்னா ஒரு ரெஜிஸ்டர் கூட இல்லை. யார் வர்றா, யார் முதல் வந்தா, யார் ரெண்டாவது, ரெஜிஸ்டர் இருக்கணும். இல்லை ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லைங்க. இதுதான் விருதுநகர் மாவட்டத்தை திமுக காரங்க வச்சது. வருவாய்த்துறை அமைச்சர் யாருங்க, உங்களுடைய KKS சார், அவர் தானே இருந்தாரு. இதெல்லாம் அவர் பார்க்கணும்ல. ஒரு எந்த கலெக்டருமே அவருக்கு சொல்ற ஜால்ரா போடக்கூடிய ஆளை தான் அவர் வச்சார். தெலுங்கு பேசுறவங்களும் வச்சிருப்பாரு. தமிழை ஒருத்தன் கூட எனக்கு தெரிஞ்சு விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆனதே இல்லை. அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற சில தாலுக், அருப்புக்கோட்டை, வெம்பக்கோட்டை, இந்த மாதிரி இடத்துல முக்கியமான வட்டாட்சியர்கள், கோட்டை எல்லாமே தெலுங்கு பேசுகிற மக்கள் தான். நான் வந்து அவங்களை தப்பாக சொல்ல வரல, அதுலேயும் நியாயமாக நேர்மையாக இருக்கவங்களும் இருக்காங்க. பட் நீங்கள் உங்களுக்கு மட்டுமே ஆள் போட்டுக்கிறீங்களே, அவங்க சரியாக செயல்படுறாங்களா, அந்த கலெக்டர்ஸ் வந்து முறையாக நடந்துக்கிறாங்களா, சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுதான்னு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து முறைகேடுக்கு துணை போகிற அதிகாரி தானே போடுறீங்க. இப்போ 4000 ஓட்டில் ஜெயிச்சார், தோத்திருக்க வேண்டியால் ஜெயிச்சார். இன்னும் கொஞ்சம் தமிழக வெற்றிக்கழகம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 2 பேரையும் தோக்கடிச்சிருக்கலாம். நாம் தமிழர் பிரித்த வாக்குனால இவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த 2 தொகுதியுமே நாம் தமிழர் ஒரு 10,000 ஓட்டு வாங்குறாங்க. அதனால திருச்சுழியில தங்கந்தனஸ் ஜெயிச்சிடறாரு, ரொம்ப கம்மி வாக்கில் தான். இங்கே KKS ஏர்போர்ட்ல ஜெயிச்சிடறாரு. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை டாப் டு பாட்டம் கரெக்டாக என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலுக்கு ஃபுல்லாக சட்டவிரோத தொழிலுக்கு பூரா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு காசு செலவு பண்ணணும், தேர்தல் நிதி வேணும். அதனால இந்த பார்ட்டி ஃபண்டுன்றாங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட்லாம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இந்த அரசு கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அனைத்து மாவட்டத்திலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸை வலுப்படுத்துங்க. கனிம வள கொள்ளையை தடுக்கவும், இந்த கிரஷர், சட்டவிரோத கிரஷர்கள் இதெல்லாம் ஒழிக்கணும்னா கவர்மெண்ட்டே எடுத்து குவாரி நடத்துது. இதுதான் எங்க அமைப்பு சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். தாவேக சார்பில் அமைச்சராக பொறுப்பேற்ற பிரபு அவர்கள் வந்து உடனடியாக இந்த ஆய்வுலாம் மேற்கொண்டாரு பார்க்க முடியுது. ஏதாவது குவாரிகள் மூடப்பட்டிருக்கா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கா? இல்ல, தற்காலிகமா எங்க திருச்சுழி தொகுதியில கூட ஒரு 7-8 குவாரியை மூடி சட்டவிரோதமா எங்க கொஞ்சம் ஃபைன்லாம் போட்டிருக்காரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 14 கோடி RR கிரஷர் 14 கோடி போட்டதாகவும், ஒரு சில குவாரிக்கு ஜெயவலாஸ் குவாரி, அதுக்கப்புறம் விநாயகா, அந்த மாதிரி சில குவாரிக்கெல்லாம் சொற்பங்கள்ல போட்டிருக்காரு. பட் அதே நான் அந்த கணக்கே தப்புன்றேன். இவர் ஏமாத்தப்பட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இவங்க 20 வருஷமா தொழில் பண்றாங்க. ஒவ்வொரு குவாரியுமே இப்போ நாங்கள் 2021 அழகர்சாமி குவாரின்னு ஒரு குவாரி ஹைகோர்ட் மூலமா க்ளோஸ் பண்ணோம். அதிக வெடி வச்சு பாறையெல்லாம் வந்து விவசாய இடத்துல விழுகுதுன்னு சொல்லி இவங்க உண்மையாவே என்னென்ன சர்வே நம்பர்ஸ் அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு நாங்கள் RTIல போட்டு எடுத்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த குவாரியை க்ளோஸ் பண்றோம். 38 லட்ச ரூபா அபராதம் போடுறாங்க. ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த், மாண்புமிகு நீதியரசர், இன்னைக்கு வரையும் இந்த ஃபைன் வாங்கல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 6 வருஷம் ஆச்சு. இது மாதிரி இவங்க ஒவ்வொரு குவாரியுமே கிட்டத்தட்ட வந்து 10 கோடியிலேருந்து 20 கோடி ஃபைன் இருக்கும். இதுவுமே கம்மியான ஃபைன் தான், 38 லட்சமே. ஸோ நீங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 குவாரி இருக்கு. 200-300 கோடி அளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் கவர்மெண்ட் கடந்த 5 ஆண்டுகள்ல. இந்த ஃபைன் எல்லாம் இப்ப இருக்கிற அமைச்சர் வந்து அரசு கஜானால கொண்டு வந்து சேர்க்கணும். ஃபர்தரா இவங்களுக்கு லைசன்ஸ் ரினியூ பண்ணக்கூடாது. இந்த குவாரி உரிமையாளர்களோட லைசன்ஸை ரினியூ பண்ணக்கூடாது. புது கிரஷர்கள் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இந்த பகுதி சின்ன பின்னம் ஆயிடுச்சு. திருச்சுழி தாலுக்குல பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராமம், இப்போ எங்க ஊர் கல்லூரியா இருக்கட்டும், ஆலடிப்பட்டி, கிட்டத்தட்ட 10 கிராமம் வந்து குவாரியால அழிஞ்சிருச்சு. இனி மேற்கொண்டு இவங்க இந்த கிரஷர் குவாரிக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சருக்கு இன்னொரு கோரிக்கை, நீங்க ஒரு வாட்டி ரைடு வந்துட்டு விட்டுறாங்க. இவங்க வந்து என்னன்னா
மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாவட்டத்தை எடுத்து அந்த மாவட்டத்தை செயல்படக்கூடிய குவாரிகள் முறையா கல் வெட்டுறாங்களா, எவ்வளவு அளவு கொடுத்துருக்கோம், எவ்வளவு வெட்டுறான், அந்த பணம் கஜானாக்கு வந்து செய்துதான் இவர் தொடர்ந்து ஆய்வு செய்யணும். அப்படி அவரால் முடியல அப்படின்னா அந்த மாவட்டத்தில் நல்ல அமைச்சர்கள் இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு அதை செயல்படுத்த கண்காணிக்கணும். இன்னொன்று ஓப்பனா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இதுவரையும் வெள்ளை அறிக்கை வரல. அது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற குவாரிகள் எவ்வளவு, கிரஷர் எவ்வளவு, ஹாட் மிக்ஸ் பிளான்ட், தார் பிளான்ட் எவ்வளவு, இதனால அரசுக்கு எவ்வளவு வருவாய், எவ்வளவு இழப்பு, எவ்வளவு சட்டவிரோதமா இயங்குது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் ஒரு அறிக்கை கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த கனிமவளத்துறை எல்லாமே வந்துட்டு செய்யறவங்க எல்லாமே அரசியல் சார்ந்துதான் செயல்பட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறேன்? தென் மாவட்டத்தில் நீங்க சொல்றீங்க KK ராமச்சந்திரன், தங்கம் அவருடைய ஆதரவாளர்கள். அதே போலதான் இங்க திருநெல்வேலியில சபாநாயகர், அப்பா முன்னாள் சபாநாயகர் அப்பா. நிச்சயமா. அதாவது நீங்க வந்து அரசியல்வாதிகள் தான் இதை பண்ண முடியும் இந்த தொழில. ஏன்னா தனியார் இப்ப நீங்களும் நானும் ஒரு கம்பெனி நடத்தலாம், ஒரு ஆண்டர்பிரனராகலாம், ஒரு கம்பெனி நடத்தலாம், தொழில் முனைவராக மாறலாம். ஆனா அந்த கிரஷர் தொழில் வந்து கட்சிக்காரங்க தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து பல்வேறு அதிகாரிகளை மிரட்டுவான், உருட்டுவான். நீங்க அதிகாரிகளை குற்ற சொல்லி நம்ம புரோஜனம் இல்லை. ஏன்னா எல்லா அதிகாரியும் காசு வாங்குறது இல்லை. காசு வாங்காத அதிகாரியை இவங்க மிரட்டுறாங்க, இடமாற்றம் பண்ணுவேன்றாங்க, கொண்டுருவேன் மிரட்டுறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதிகாரி வந்து ஒதுங்கிக்கிறாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கணும். ரெண்டாவது, இது வந்து ஒரு அதிகாரி 2 அதிகாரி இந்த டீம், கலெக்டிவ் டீம் சொல்றேன், அந்த டீம் வந்து வேற மாவட்டத்திலிருந்து போடணும். இப்போ நீங்க இந்த மாவட்டத்திலிருந்து போட்டீங்கன்னா அந்த அதிகாரி தெரியும், வேற மாவட்டத்திலிருந்து போடணும். இல்லாட்டி தலைமை சென்னையில் இருக்கிற செக்ரட்டரிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கண்ட்ரோல்ல டைரக்டா இருக்க மாதிரி ஒரு கமிட்டி போடணும். அதுதான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் செயல்படலை. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் அதை கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பம் கரெக்டாக இருந்தது. இப்போ அவங்க வந்து இந்த அரசு ஸ்டெடியா இல்லாதனால அவங்க அந்த பொலிட்டிக்கல் இதே பார்க்குறாங்க, ஒழிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவனம் செலுத்தல. இயற்கை வளம் சார்பாக கனிமவளத்துறையில இவ்வளவு சீர்கேட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதே போல இப்ப கிராமம் தூரம் அந்த ஆற்று மணல் எல்லாமே பாத்தீங்கன்னா கடத்தி செல்லுதா. இதனால இந்த இயற்கை வளம் வந்து பாதிப்பு இருக்கு. இந்த அரசு இதுல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்போ மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வண்டல் மண் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாரு. அந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு கம்மாயில போய் மண் எடுக்கிறீங்கன்னா பரவலா எடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, ஒரே இடத்துல 25 அடி 30 அடி எடுத்துறாங்க. அப்ப அந்த எடுக்கக்கூடிய மண்ணை கரையில போட்டு ப்ராப்பரா பண்ணி தண்ணி அதிகமா நிக்கிற மாதிரி ரெடி பண்ணும். இந்த அனுமதியை முறையா கலெக்டர், தாசில்தார் கொடுக்கணும். கரெக்டா எடுக்கிறாங்களான்னு கண்காணிக்கணும். ஆனா அது கண்காணிக்கிறதுல பல்வேறு இடத்துல பிரச்சனை வருது. இப்ப கூட போன வாரம் பாத்தீங்கன்னா திருவானந்தம் சைடு ஒரு கிராமத்துல இந்த மாதிரி வண்டல் மண் எடுக்கிறதுல பிரச்சனையாச்சு. கடலூர்ல ஒரு நிர்வாகி, தாவேக்கா நிர்வாகி போய் ஏதோ வசூல் பண்றாரு, நாங்க அனுமதி வச்சிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. யாரு, மாட்டு வண்டியோ டிராக்டர்ல போய் எடுக்கிறவங்க நாங்க அனுமதி வச்சிருக்கோம், தாசில்தார் அனுமதி வச்சிருக்கோம், மாமூல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய பதவியை எடுத்தாங்க தாவேக்கா. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றேன், இந்த வண்டல் மண் அப்படின்றது விவசாயிக்கும் மண்பானை செய்யறவங்க இந்தவங்களுக்குலாம் பயன்படும். நீங்க உரமா கூட பயன்படும். ஸோ இந்த வண்டல் மண் எடுக்கிறதுலாம் ஒரு ப்ரொசீஜர் ஃபிக்ஸ் பண்ணும். ஒழுங்கா எடுக்கிறானா அந்த விஏஓ கண்காணிக்க. பாதி விஏஓ ஆஃபீஸ் விட்டு போறதே இல்லை, உட்காந்து பட்டா காசு வாங்கலாமா வருவேன் இதுதான் பண்றாங்க. இந்த கனிமவள கொள்ளைக்கு முழு காரணமே கீழ்மட்டத்துல இருந்து ஆட்கள் சரியில்லை. கடந்த 5 வருஷத்துல எல்லா ஆபீசஸும் கரெக்டா மாத்திட்டான். இல்லாட்டி நமக்கே வீண் முன் அதிகாரிகள் ஒதுங்கிடுறாங்க. இதெல்லாம் மாறணும். இந்த அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த கனிமவள கொள்ளையால பெரிய இழப்பு. எங்கேயுமே தண்ணி வளம் கிடையாது. நீங்க ராம்நாடு, விருதுநகர், திண்டுக்கல், திருநெல்வேலி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீர்வளம் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் கல்குவாரிகள் தான். நீங்க போய் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 1000 அடி வெட்டியிருப்பாங்க. ஸோ தண்ணியே சுத்தி இருக்காது எந்த இடத்துலையும். ஸோ இதெல்லாம் மாற்றணும். இந்த அரசு முக்கியமா விருதுநகர் மாவட்டத்துல இந்த 2 தொகுதியை உன்னிப்பா கண்காணிக்கணும். ஏன்னா இந்த அரசு வந்து 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள் சவால் விடுறாங்க அந்த மாவட்டத்துல. தாவேக்கா வளர விடுறதுல லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, அமைப்பு ரீதியா இந்த இல்லீகல் கிரஷர் கொடுக்குற அனுமதியை ரத்து பண்ணுங்க. ஏற்கனவே வட்டாட்சியர் பண்ணிட்டாரு, சாரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியும் வட்டாட்சியர் தான் பண்ணணும். பிடிஓ ரத்து பண்ணிட்டாரு. நீங்க இது மாதிரி திமுக ஆதரவாளருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டீங்கன்னா பெரிய லெவலில் போராட்டம் வெடிக்கும். ஸோ இப்போ ஆட்சி மாறிடுச்சு, அதனால சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால அதை மனசுல வச்சுட்டு அதிகாரிகள் செயல்படணும்.